அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், ஒருத்தனுக்கு ஒரு பயங்கர கேள்வி வந்திருக்கு. கடவுள் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. இந்த கடவுளை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும்ப்பா, யார்ட்டையாவது கேட்டாவது கத்துக்கணும் பாட்டு நேராக போய் ஒரு சன்னியாசிட்ட கேட்டிருக்காரு. சாமி, கடவுள் எங்க சாமி இருக்காருன்னு. இந்த சன்னியாசி சொல்லியிருக்காரு, வாழ்க்கையினுடைய துன்பத்திலும் தனிமையினுடைய இன்பத்திலும் கடவுள் இருக்காரு. ஒன்றும் புரியல. டாக்டர்கிட்ட போய் கேட்போம். டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டர், கடவுள் எங்க இருக்காரு? பிறப்பினுடைய அதிசயத்திலும் இறப்பினுடைய ஆச்சரியத்திலும் கடவுள் இருக்கார்பார். புரியல நம்மளுக்கு. ஒரு சினிமா ஷூட்டிங் போறப்ப அந்த ஹீரோ கிட்ட கேட்டிருக்காரு, கடவுள் எங்கெங்க இருக்காரு? ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப்ல இருக்காருப்பா, ஷூட்டிங் முடிஞ்சோடனே பேக்கப்ல இருக்காருப்பாரு ஹீரோ. இப்போ கடவுள் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சா அனுப்பான ஒரு விவசாயி அங்க பயிரிட்டு இருக்காங்க. விவசாயி அங்க நிலத்துல உழுதுட்டு இருக்காரு. விவசாயிட்ட போய் கேட்டாரு, கடவுள் எங்கெங்க இருக்காருன்னு. விவசாயி சொன்னாரு, கடவுள் எங்க இருக்காருலாம் தெரியாது, என் நிலத்துல எங்கெங்க எந்தெந்த பயிர் இருக்குன்னு தெரியும், களைகள் எங்க இருக்குன்னு தெரியும், உரங்கள் எங்க இருக்குன்னு தெரியும், தண்ணீர் எங்க பாய்ச்சணும்னு தெரியும், எந்தெந்த செடிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா. எனக்கு உழைக்க தெரியும், இந்த சமூகத்துக்கு உணவளிக்க தெரியும், எந்த நேரத்துல எதை பயிரிடணும் தெரியும். இந்த உழைப்பு தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. உழைக்க தெரியும், உணவளிக்க தெரியும்னு. இப்ப கடவுளினுடைய குரல் கேட்டது, நான் அந்த விவசாயினுடைய உழைப்பில் தான் இருக்கிறேன். கடவுளினுடைய குரல் கேட்டதாங்க. எவன் ஒருவன் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் தீவிரமாக இருக்கிறானோ அந்த வேலையினுடைய தீவிரத்தன்மை தான் கடவுள். உங்கள் வேலையில் நீங்கள் தீவிரமாக இருந்தால் கடவுளை நீங்கள் உணர முடியும்.